hello guys, welcome to Bible with Marilyn. Praise the Lord everyone. நம்மள நிறைய பேருக்கு இயேசு கிறிஸ்து எதுக்கு இந்த பூமிக்கு வந்தாருன்னு இன்னும் தெரியல. ஒரு சார்ந்த மக்கள் இயேசு கிறிஸ்து மனிதன் எப்படி வாழணும்னு சொல்லி கொடுக்க வந்தாருன்னு சொல்றாங்க. இன்னொரு சார்ந்த மக்கள் மனிதனுடைய பாவத்தை போக்குவதற்கு தான் இயேசு கிறிஸ்து வந்தாருன்னு நம்பிட்டு இருக்காங்க. மற்றொரு சார்ந்த மக்கள் இயேசு கிறிஸ்துவ ஃபாலோ பண்ணி நடக்கணும்னு வந்தாருன்னு சொல்றாங்க. அப்ப இதுல எது உண்மையா இருக்கும்? நம்ம பைபிள்ல என்ன போட்டிருக்குன்னு பார்க்கலாமா? யோவான் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம், பாவங்களை நீக்கவே அவர் தோன்றினார் என்பது உங்களுக்கு தெரியும். அவரிடம் பாவம் இல்லை, அவரோடு இணைந்திருக்கும் எவரும் பாவம் செய்வதில்லை. பாவம் செய்பவர் எவரும் அவரை கண்டதும் இல்லை, அறிந்ததும் இல்லை. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த வேத வசனத்தின் மூலம் இயேசு கிறிஸ்து பாவத்தை போக்குவதற்காகவே பூமிக்கு வந்தார் என்பது முதலாவது காரணம். இரண்டாவது காரணம், லூக்கா நற்செய்தி 4ஆம் அதிகாரம் 43ஆம் வசனம், நான் இறையாட்சியை பற்றி நற்செய்தி அறிவிக்கவே வந்தேன் என்று இந்த வசனத்தில் தேவன் நமக்கு கூறுகிறார். மூன்றாம் காரணம், தம் மக்களின் பாவங்களை மீட்கவே வந்தார். தேவ வசனத்தில் இதற்கான ஆதாரம் மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 1:21ஆம் வசனம், அவர் ஓர் மகனை பெற்றெடுப்பார், அவருக்கு இயேசு என பெயரிடுவீர், ஏனெனில் அவர் தம் மக்களை அவர்களுடைய பாவங்களில் இருந்து மீட்பவர் என்றார். நான்காம் காரணம், பலருடைய மீட்புக்கு ஈடாக தம் உயிரை கொடுப்பதற்கே வந்தார். இதற்கான ஆதாரம் வேத புஸ்தகத்தில் பார்ப்போமா? மார்க்கு நற்செய்தி அதிகாரம் 10:45ஆம் வசனம், ஏனெனில் மானிட மகன் தொண்டு ஏற்பதற்கு அல்ல, மாறாக தொண்டு ஆற்றுவதற்கே பலருடைய மீட்புக்கு ஈடாக தம் உயிரை கொடுப்பதற்கும் வந்தார். பைபிளை பத்தின இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை நீங்க தெரிஞ்சுக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னும் 3 விளக்கங்கள் இருக்கு. அடுத்த வீடியோல 3 காரணங்களையும் நான் சொல்றேன். Until this, bye from Bible with Marilyn. Praise the Lord everyone. Thanks for watching.